वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्. வாசுதேவேந்திர யோகீந்திரனுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய இருந்த உபனிஷத் பிரம்மயோகி அல்லது உபனிஷத் பிரம்மேந்திரான் அப்படின்ட்டு அவர் 108 உபனிஷத்துக்கும் பாஷ்யம் பண்ணார். அதுல அவர் ஒரு 17 உபனிஷத்தை அவர் என்ன பண்ணார், சந்நியாச உபனிஷத் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி போட்டார். அந்த 17ல இவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, 7 உபனிஷத்தை எடுத்து ராமகிருஷ்ணா மிஷன்ல போட்டாங்க. அதனால அந்த புக்கை நம்ம வச்சிருக்க அந்த 7க்கு உபனிஷத் பிரம்மேந்திரால் என்ன சொன்னார் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி அதுல உபனிஷத் அப்படின்னு பார்த்தோம் ஒரு உபனிஷத். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது அவதூத உபனிஷத் அப்படின்னு பேரு. இந்த அவதூத உபனிஷத் ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்போம். சாங்கிருதி அப்படின்னு இல்லையா, ஆங்கிரச சாங்கிருத்திய கௌரவித திரையாரிஷேய அப்படின்னு கோத்திரக்கார சாங்கிருதி அப்படின்றவர். அந்த சாங்கிருதின்றவர் தத்தாத்திரேயரை அணுகி அவர்கிட்ட கேட்டார், சார் அவதூதர்னா யாரு, காஸ்திதிகி அவர் எப்படி எல்லாம் இருப்பார், கிம் லக்ஷ்மஹா அவரை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு, அவர் எப்படி மூவ் பண்ணுவார், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு ஆசைப்பட்டார். உடனே தத்தாத்திரேயர் அவருக்கு பரம காரணிகரா இருக்கிறதுனால அவர் கேட்ட உடனே சொல்ல ஆரம்பிச்சார். அவதூதன் அப்படின்னா முதல்ல அவதூதன்ற பதத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளப்பா. இதுக்கு என்ன இருக்கு, 4 சிலபல் அதுல இருக்குப்பா. அ வ து அப்படின்னு அவதூத அப்படின்னு 4 சிலபல் இருக்கு. அ வ து த. அதுல அ அப்படின்றது இல்லையா அந்த அக்ஷரம் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னார். அது எப்படி அக்ஷரத்வாது அப்படின்னார். அவருக்கு இம்பெரிஷபிள் அப்படின்னு அக்ஷரமாகவே ஆகாதவர் அப்படின்னு. அடுத்தது வரேண்யத்வாத் அப்படின்னாரு. வரேண்யம்னா ரொம்ப பெரியவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. வரேண்யம்னா என்ன, ரொம்ப இல்லிஷியஸ் வந்தியராக இருக்கார், பூஜ்யராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. தத் சவித்துர் வரேண்யம், தத் சவித்துஹு வரேண்யம் சவித்துஹுன்னா அது ஒரு குளோரிபிகேஷன். ரொம்ப பெரியவராக இருக்கக்கூடியவர், வரேண்யமா இருக்கார் அப்படின்னார். அதுக்கப்புறம் தூத சம்சார பந்தனாத் அப்படின்னார். இந்த சம்சாரத்தை அப்படியே சம்சார பந்தனத்தை அப்படியே தள்ளி விட்டுடும், தொடர்ச்சி எடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. சம்சாரத்தை முழுக்க அழித்தவர் அப்படின்னு அர்த்தம். அவர் அக்ஷரத்வாத்து வரேண்யத்வாத்து தூத சம்சார பந்தனாத்து தத்துவமசியாதி லட்சியத்வாது அப்படின்னாரு. அதற்கு பிறகு த அப்படின்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், தத்துவமசியாதி லட்சியத்திலேயே இருப்பார். எப்பொழுதும் அந்த தத்துவமசின்றது எந்த பிரம்மத்தை ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறிக்கிறதோ அதிலேயே இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவருக்கு அவதூதஹா இது ஈர்யதே, இதுதான் அவதூத சத்தம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு அவரை பற்றிய விஷயங்கள்லாம் சொன்னார். அவர் எப்படி அவருடைய கர்மா கதை, இவர் கேட்ட காஸ்திதிக்கு அவருடைய கர்மா எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் இல்லையோ. அதுக்கு அவர் என்ன சொன்னார், அவர் சில சமயத்துல ட்ரெஸ் போட்டு இருக்கலாம், சில சமயத்துல ட்ரெஸ் போடாம சாம்பராவா திகம்பராவா அப்படின்னார். அவர்களுக்கு தர்மா தர்மம், மேத்தியம் அமேத்தியம், தள்ளுறது கொள்றது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாங்கிரஹன்யா சொமேத அந்தர்யாகம் யஜதே அப்படின்னு நம்ம சாங்கிரஹன்யா யஜதே அப்படின்னு நம்ம எல்லா வைதிகெல்லாம் சொல்றது கேட்டுக்கலாம். சாங்கிரஹன்யேஷ்யா யஜதே இமாம் ஜனதாகும் சங்கிரஹி சங்கிருண்ணாமீதி
துவாதச மாசா சம்பத்சரஹ அப்படின்னு சொல்லுறா. சம்பத்சரமேவா விருந்தே மௌஞ்சி பவதி ஊர்வை முஞ்சா சித்ரா நட்சத்திரம் பவதி சித்திரம் வா ஏதத் கர்ம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்வமேதம் அப்படின்ற யாகம். இந்த அஸ்வமேதத்தை இவர்கள் எப்படி பண்ணிக்கிறார்கள் அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே பெரிய கஷ்டம், யாகத்திலேயே பெரிய கஷ்டம் அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேதத்துல சர்வசாதாரணமாக தனக்குள்ளேயே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய யோகத்தை உடையவர்கள் தான் இவர்கள். ஆனால உண்மையிலேயே மக்கீனகா மகானா யார் தெரியுமோ இல்லையா, இந்த அவதூதர்கள் தான் மகா யோகா அப்படின்னு அவரை பிரைஸ் பண்ணார். அதற்கு பிறகு அவருடைய டீச்சிங் ஆரம்பிச்சார். அவதூதர்களுடைய டீச்சிங்கே இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ந நிரோதோ நச்சோத்பத்தி ந பத்தோ நஹி சாதகா ந முமுக்ஷு ந வை முக்தா இத்யேஷா பரமார்த்ததா அப்படின்னு கௌடபாதர் சொன்ன இல்லையா, அந்த வைத்திய பிரகரணத்துல சொன்ன அந்த மந்திரத்தை இவர் எடுத்து இங்கே இந்த உபனிஷத்துலயும் அதே மந்திரம் வருது. ஒருவேளை இததான் கௌடபாதர் எடுத்திருக்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா தத்தாத்திரேயர் சொன்னதாக நமக்கு தெரியுது இல்லையா. அது மாண்டிக்ய காரிக்கையில பிரயோகப்படுத்திருக்கலாம். இப்போ அவர் என்ன சொன்னார், இந்த உலகத்துக்கு நிரோதம் எல்லாம் கிடையாது இல்லையா, இந்த டெத்து கிட்டெல்லாம் இதுக்கு கிடையாது, இந்த உலகத்துக்கு உற்பத்தின்னு ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் அர்த்தவாதமா சொல்லியிருக்கு வேதங்கள்ல உபனிஷத்துல. உண்மையிலேயே பார்த்தா பரமார்த்தத்தகா பாத்தீங்கன்னா நிரோதமும் கிடையாது, உற்பத்தியும் கிடையாது. இந்த ஜீவனுக்கு பாண்டு அப்படின்றதே ஒண்ணு இல்லையா. நீ ஏற்கனவே பிரம்மன்னு சொன்னாக்க நீ எதையோ நினைச்சிட்டு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் தான் அது அப்படின்னு நீ நினைச்சின்றதுனால அது உண்மையாக போயிடுமா இல்லையா. அது ஏதோ அஜ்ஞானத்தினால வர பந்தம், அது அஜ்ஞானத்தை ஞானம் வந்துருச்சுன்னா அந்த அஜ்ஞான பந்தம் போயிடும். ஆனா எசன்ஸ்ல என்ன, எல்லாருமே பிரம்மன் தான். அதனால இவனுக்கு பந்தம்னு இல்லை. யாருக்கு பந்தமோ அவனுக்கு தானே மோட்சம் வரணும் இல்லையா. விடுதலை யாருக்கு வேணும், யார் கட்டுண்டவனோ அவனுக்கு தானே விடுதலை பண்ண. இவன் கட்டுண்டவனே இல்லை, இவனுக்கு விடுதலையும் தேவையில்லை, இவன் சாதகனும் இல்லை, இவன் முக்தனும் இல்லை. இதுதான் அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அப்படி சொல்லிக் கொண்டே அதுக்கப்புறம் சிரவணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார். அப்பா தத்துவம் புரிஞ்சவனுக்கு என்னத்துக்குப்பா சிரவணமானது இல்லையா, எனக்கு டவுட்டே இல்லையே. என் தலையில எதுக்கு நீங்க சிரவணமான நிதித்தியாசனம்ன்ற சாதனை இல்லாம எப்படி சார் வேதாந்த ஞானம் வரும்னு கேட்கறல. அது யாருக்கு சிரவணமான நிதித்தியாசனத்தினால ஞானம் வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தானே அதை தலையில கட்டணும். நான் இங்க சுண்வந்த்வ ஞாதத்வாஸ்தே ஞானன்னு கஸ்மாத் சிறுநோமியாகம், எனக்கு தான் நல்லா தெரியுது இது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத பொருள், இத கேள்வி கேட்கறதுனால வராது, அது உணரத்தான் வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஜானன்னு இது தெரிஞ்சவனாச்சே நானு. கஸ்மாத் சிறுநோமியாகம், என்னையே சார் நீங்க போய் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண சொல்றீங்க, சிரவணம் பண்ண சொல்றீங்க அப்படின்னாரு இல்லையா. பிரமாண அசம்பாவனை யாருக்கு இருக்கோ அவன் தானே சார் சிரவணம் பண்ணணும் இல்லையா. பிரமாண அசம்பாவனை இருந்தா சிரவணம் பண்ணணும், பிரமேய அசம்பாவனா இருந்தா மனனம் பண்ணணும். எனக்கு பிரமேயத்திலயும் பிரம்மத்துல ஒரு சந்தேகமும் கிடையாது. நானே பிரம்மம்ன்றதுல 100% கிளாரிட்டியோட இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகமே இல்லையே. நான் என்னத்த மனனம் பண்றதுன்னு தெரியலையே. சந்தேகம் இருந்தா தானே மனனம் பண்ணோம். சரி, விபரீத பாவனை யாருக்கு இருக்கோ அவன் நிதித்தியாசனம் பண்ணணும் இல்லையா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் எனக்கு, நான் தான் இந்த சரீரத்துல இருக்கேன், நான் தான் இந்த சரீரத்துல இருக்கேன்ற எத்தனையோ ஜென்மாக்களா வந்துருக்கு சார் அப்படின்னு சொன்னா, ஆமாப்பா நீ பண்ண சிரவணமும் மனனமும் போதாது, கொஞ்சம் நிதித்தியாசனம் பண்ணி அசிமிலேட் பண்ணிக்கணுமா, நீதான் பிரம்மம் அப்படின்றது. விபரீத பாவனை யாரு இருக்கோ அவனுக்கு, எனக்கு விபரீத பாவனையே இல்லையே அப்படின்ற பதில சொன்னார். இப்படி சொல்லி 25 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். வியவஹாரோ லௌகிகோவா சாஸ்திரியோ வா அன்யதாபிவா மம அகர்த்துஹு அலேபஸ்ய யதாரப்தம் பிரவர்த்ததாம். வியவஹாரஹா லௌகிகோவா சாஸ்திரியோவா அப்படின்னாரு. இத பாருங்க, என்னுடைய டீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா இல்லையா. அவதூதர்களுடைய நாங்க 2 விதமான ஞானிகள் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. சில ஞானிகள்லாம் ஆக்டிவ் ஞானிகளா இருப்பார்கள். அவர்கள்லாம் என்ன பண்ணிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க,
கிளாஸ் எடுத்துட்டு யாக்ஞவல்கியர் நம்ம ஆச்சாரியார் ஞானிகள் தான் அவா. ஆனா அவா they have chosen this way. even though they are ஞானி, அவா என்ன பண்ணுவான், இந்த சரீரத்தை வச்சுட்டு 4 பேருக்கு டீச் பண்றது, லோக சங்கிரகத்துல ஒரு குறியோட இருந்து கொண்டு பாஷ்யங்கள்லாம் எழுதிட்டு அப்படி போய் புனருத்தாரணம்லாம் கோவில்கள்லாம் பண்ணிட்டு அப்படி இருந்தார். யாக்ஞவல்கியர் மாதிரி ஆளுங்க பெரிய பெரிய சபையெல்லாம் கலந்துட்டு இந்த ஞானத்தை பரப்பி கொண்டிருந்தார் அப்படின்னு பார்த்திருக்கோம். இவெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஞானி. சில ஞானிகள் இருக்காங்க, அவளுக்கு என்னன்னா எங்கேயும் போறதுக்கு பிடிக்கல. சேஷாதிரி, ராவணர் இவாளுக்கெல்லாம் எங்கேயாவது ஓரத்துல உட்கார்ந்து இருந்தா போதும், யார் வேணுமோ அவ வரட்டும், இல்ல நம்மளா போய் எதுக்கு இந்த சம்சாரத்துல போய் கலந்துக்கிறது அப்படின்னு நிறைய ஞானிகள் இருக்கார்கள். அவர்கள்லாம் எங்கேயாவது போய் மலையில போய் உட்கார்ந்து உத்தரகாட்சி மாதிரி ஒரு இடத்துல அவ பாட்டுக்கு இருந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் பாசிவ் ஞானிகள் இல்லையா. இவர்கள்லாம் அஜஹர விருத்தி அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் எப்படின்னா மலைப்பாம்பு மாதிரி ஏதோ கிடைச்சா சாப்பிடுவாங்க. அந்த மலைப்பாம்பு இருக்க அதுவா போய் வேட்டையெல்லாம் ஆடாது. அந்த பக்கமா ஒரு தவளையோ ஆடோ வந்ததுன்னா ஒரு அடி அடிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி இவ யாராவது வந்து இவ கொடுத்தா இவ சாப்பிடுவா. இன்னொரு டைப் ஆஃப் ஞானி இருக்கா இல்லையா, நம்ம ஆச்சாரியால் யாக்ஞவல்கியர் மாதிரி. அவெல்லாம் மதுக்கர விருத்தி, தேனி தானே போய் தேனை தேடிட்டு தானே சாப்பிட்டுட்டு வரும். அத மாதிரி அவ கொஞ்சம் ஆக்டிவா போய் கொண்டும் வந்து கொண்டு இருப்பார்கள் இல்லையா. ஞானியாக இருந்த போதிலும் அவளுக்கு லோக சங்கிரகம் என்ற எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த அவதூதரானவர் இந்த நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், தர்மங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவர் ஞானி தானே. ஆக்டிவா இருந்தா என்ன, பாசிவா இருந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறவர். விவகாரா லௌகிகோவா சாஸ்திரியோவா, இவர் பண்ணக்கூடிய இந்த அவதூதர் பண்ணக்கூடிய விவகாரம் இருக்க, இந்த உலகத்தோட இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், அது லோகமாகவும் லோகத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கலாம் இல்லையா, சாஸ்திரியமாகவும் இருக்கலாம். இவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அப்படியே சாஸ்திரத்தை சொன்ன மாதிரியே இருக்கலாம். அதே சமயத்துல லோகத்துல வாழும்போது லௌகிகர்கள்லாம் என்ன பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் போய் கீழே நிற்போம். நம்ம என்ன ஞானி, நம்ம என்ன அவதூதர் அப்படின்னு இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் என்ன பஸ்ல ஏறினா எல்லாரும் டிக்கெட் வாங்கினா இவரு வாங்குவார். இப்படி லௌகிகமாக இருக்கும் பொழுதோ சாஸ்திரியமாக இருக்கும் பொழுதோ ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். வா அந்யதா பிவா, இல்ல வேற எந்த காரியம் பண்ணாலும் சரி அவர்கள்லாம் எப்படி தானா. ஏன் அப்படி எப்படி சார் அந்த மாதிரி இருக்க முடியும்? ஏன்னா மம அகர்த்துஹு, எனக்கு நன்னா தெரியுமேப்பா என்ன அகர்த்துஹு, நான் எதுக்கும் கர்த்தாவும் இல்ல காரயித்தாவும் இல்ல, நான் பிரம்மஸ்வரூபம். இந்த உலகம் மித்யா, இந்த மித்யா உலகத்துல இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு அது காரியம், தஸ்ய காரியம் ந கரணம் சரித்தியத்தை, அதுக்கு காரியமோ கரணமோ அந்த பிரம்மத்துக்கு கிடையாது. என்னுடைய ஸ்வரூபம் அதுதானே. அதனால மம அகர்த்து, அதனால பகவத்கீதையில சொன்ன மாதிரி யாருக்கு அந்த சங்கல்பத்தோட பண்றானோ அவனுக்கு தான் இந்த கர்மாவானது ஒட்ட போறது இல்லையா. நான் தான் கர்த்தா, நான் தான் போக்தான்ற எண்ணம் இல்லாமல் பண்ணக்கூடிய கர்மா இருக்குல்ல, அது லௌகிகமோ அது சாஸ்திரியமோ அது ஒட்ட போறது இல்ல. அலே பஸ்ய அப்படின்னாரு, அது கொஞ்சம் கூட என்னை அஃபெக்ட் பண்றது இல்ல. யதாரப்தம் பிரவர்த்ததாம், எப்படி ஆரம்பிச்சுதோ அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கம்பா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர் தான் அவதூதர் அப்படின்னு. ஒரு அவதூதரு அவர் வாயில் யாரையே சொல்றாரு, இது அம்பா அவதூதருடைய ட்ரூத் அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் 25 வரைக்கும். இப்ப 26. அத்தவா கிருத கிருத்யோபி லோகானுகிரக காம்யயா சாஸ்திரியேனைவ மார்கேன வர்த்தேஹம் மம காக்ஷதிஹி. உங்களுக்கு எல்லாம் இப்படி ஆசை இருக்கா இல்லையா? அது என்ன சார், அவரு லௌகிகமும் பண்ணிட்டு இருக்காரு, சாஸ்திரியமாவும் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு கர்த்தான்ற பேரம் இல்ல, ஆனா காரியம் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்றாருன்னா சரி அப்படியா? அது ஒரு டைப் ஆஃப் அவதூது. இந்த இன்னொரு டைப் ஆஃப் அவதூதா சொல்றேன். எங்களவர்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? கிருத கிருத்தியோ அப்படி நன்னா தெரியும் அவதூதருக்கு. எதை அடையணும்? பிரம்மவிதே பிரம்மைவ பவதி, நன்னா தெரியும், சாஸ்திரத்துல சொல்லிருக்கு இல்லையா. அவருக்கு காரியமும் கரணாது, நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா. ஆகையினால அவருக்கு எதுவும் ஒட்ட போறது இல்ல. எதை அடையணுமோ இந்த லோகத்துல, எதுக்காக என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், கண் பார்வை, காது கேட்கற திறமை எல்லாம் கொடுத்திருக்கு, அந்த பிரம்மத்தை அறிவதற்காகத்தானே. அதை தான் நான் அறிந்து விட்டேனே, இனிமேல் அறிவதற்கு என்ன இருக்கு? எதை செய்யணுமோ அதை செய்தவனாக ஆகிவிட்டேனே, கிருதகிருத்தியனாக ஆகிவிட்டேனே
அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லையா? அப்போ அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அப்படியே இப்ப ஓரத்துல உட்கார்ந்து இருப்பார்களா? இல்ல. இந்த ஞானிகளுக்கெல்லாம் லோக சங்கிரகம் இல்லையா? இத பத்தி பகவத்கீதையில ஜனகாதேகாவை பத்தி பேசும்போது நிறைய பேசியிருக்காரு ஆச்சாரிய பாஷ்யத்துல. அது அவளுக்கு ட்ரைட், அது கூட பிறந்த குணம் ஞானிகளுக்கு. என்னது, அந்த பிரம்ம ஞானியா இருந்தா அவளுக்கு கூடவே பிறந்தது தய, கருணை, அந்த ஜனங்க மேல ஒரு கனிவு இல்லையா? அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றது. வேற என்ன பண்றது? அவளால ஞானமோ வந்துட்டு எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவள இருக்கணும் என்ன, எல்லாருக்கும் உடம்பு கரெக்டா இருக்குமா, மேல போய் மலை மேல ஏறி அப்படியே உட்கார்ந்து உத்தரகாட்சிக்கு நடந்து போய் அப்படியெல்லாம் இங்க இருந்துட்டு இருக்கு. அவருக்கு ஞானம் வந்துட்டு நீங்க கேள்வி கேட்க முடியுமான்னு அவர் கிருதகிருத்தியனாக ஆகிவிட்டார். இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு அந்த ஞானிகளுடைய லட்சணங்களை அழகா சொல்லி புரிய வைக்கிறார் இல்லையா? லோகானுகிரக காமியா, அவர்களுக்கு ஒரே ஒரு காமன மாத்திரம் இருக்கு. அது என்ன? இந்த லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணா, யாராவது வந்து நமஸ்காரம் பண்ணா சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நல்ல விஷயத்த சொல்லிட்டே இருக்கணும். நம்ம எப்ப பார்த்தாலும் வேதாந்த சிந்தனையிலேயே அவர்களை பண்ணாதான் அப்படி நம்மள மாதிரி அவர்களும் ஒரு நாள் இதை பிடித்து கொண்டு ஞானியாக ஆவார்கள் அப்படின்ற ஒரு ஆசை இல்லையா? எந்த ஸ்லோகம் எழுதினாலும் அதுல அத்வைத வேதாந்தத்தை பூர்த்தி பண்ணுவார் இல்லையா? எதற்காக ஆச்சாரியால் எழுதினார்? லோக அனுகிரக காமியா. அவர் ஞானியா இருக்காம அவர் எதுக்கு சார் 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதி, கீதைக்கு பாஷ்யம் எழுதி, அது இல்லாம எல்லாரும் முன்னுக்கு வரணும்னு ஸ்லோகங்கள்லாம் எழுதி, எல்லாம் ஸ்லோகங்கள்லாம் எழுதினா பரவாயில்ல, எல்லாருக்கும் உபனிஷத் பண்ண முடியாது, பிரகரண கிரந்தங்கள்லாம் எழுதணும், இப்படி எல்லாம் ஏன் வந்தது? என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? ஒரே ஒரு ஆசைதான் அவருக்கு, அந்த ஞானிக்கு இருந்ததும். ஆதிசங்கர பகவத் பாதா இருக்கு. என்னது? லோகானுகிரக காமியா, லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த ஹியூமனிட்டிக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம சும்மா வாழ்ந்துட்டு இருக்க முடியாது இந்த ஊர்ல அப்படின்ற ஒரு எண்ணம் ஞானிகளுக்கும் அது உண்டு அப்படின்னு சொல்றாரு. சாஸ்திரியேனைவ மார்க்கேன. அதனால அவ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோஜனா அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார். இந்த எல்லாருக்கும் ஒரு ஹீரோ தேவைப்படுற சார் உலகத்துல. எல்லாரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பியா, அவர் எப்படி இருக்காரோ, அவர் பாஸ் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான். அவர் கோச்சில்லாருன்னா இவரும் கோச்சிப்பாரு. இங்க அவர் காரணம் கரெக்டா அந்த டயத்துக்கு தான் வருவாருன்னா இந்த டயத்துக்கு தான் வரும். இப்படின்னு வாழ்க்கையில சில பேருக்கு மாமா, சில பேருக்கு அப்பா, சில பேருக்கு தாத்தா, சில பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரன், சில பேருக்கு பாலகன், சில பேருக்கு நடிகன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹீரோ இல்லையா? அவளை ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறது உலகத்துல நியதி. அப்படி இருக்கிறதுனால இந்த சின்சியர் ஸ்டூடெண்டா இருக்கவன் அப்படி நல்லா படிச்ச வேதாந்திய பாக்குறான் இல்லையா? வேதாந்திய பார்த்தா அவர் பாட்டுக்கு காத்தால இருந்தா ஒண்ணும் சந்தியாவங்கனும் கிடையாது, பூஜை கிடையாது, அவர் பாட்டுக்கு அப்படியே கிளம்புவார் போவார். பாலோன்மத்த இவர் இல்லையா? ஒரு பாலன மாதிரி, உண்மத்தன மாதிரி, பிசாச மாதிரி எல்லாம் போறவர்களை பார்த்தா இவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் ஹிப்பி மாதிரி இருக்கிறது தான் வாழ்க்கை போல இருக்குன்னு நினைச்சிட்டு கெட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் காட்டுல இருந்தா பிரச்சனையே கிடையாது. இங்க ஜனசமூகத்துல இருக்கும் பொழுது இல்லையா, இது மாதிரி விஷயம் தெரிந்த ஞானிகளை பார்க்கும் பொழுது அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால இப்ப என்ன பண்றது, இவருக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஞானம் வந்த பொழுதிலும், அவதூதராக இருந்தாலும், அவருக்கு திகம்பரராக இருந்தாலும், அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் நேரிட்டது, அவர் சிட்டிக்குள்ள வரணும். இப்ப என்ன பண்ணுவாரு அந்த திகம்பர சாமியாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியுமா? இப்ப இருக்கிற நிலைமையில, இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல யாராவது புரிஞ்சுப்பாங்க? யாரோ ஒரு 10 பேர் புரிஞ்சுப்பாங்க. அந்த புரிஞ்சுக்கிறவன கிட்டக்க வரத்துக்கு பயந்துட்டு தூரத்திலேயே நின்றுடுவாங்க. இவர்தான் அவதூதன் தெரிஞ்சாலும் இல்லையா? அப்படி இருக்கிற சமயத்துல அவர் என்ன, ஒரு துண்டை கட்டிட்டு வருவார், மேல ஒரு போர்வையை போட்டுட்டு வருவார், நெத்தியில ஒரு விபூதி குங்குமம் அடையாளம் தேவைப்படுறது இல்லையா? அவர் சாமி தான்பா, இவர் ஒன்னும் கெடுக்கிறதுக்கு வரல, இவர் வந்து சும்மா நாட் அ மேட்மேன், அதனால சும்மா அப்படி ட்ரெஸ் இல்லாம தெரிகிறார்னு இல்ல அப்படின்னு தெரிகிற மாதிரி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயே இருக்கக்கூடிய ஞானி என்ன பண்ண, அக்கம் பக்கத்துல இருக்காரு இல்லையா? நம்ம எல்லாம் வேதாந்தம் படிச்சுட்டோம், அதனால நானே பிரம்மம்னு தெரியாது, அதனால நம்ம காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணோம்னு வச்சுக்க, சந்தியாவங்கனம் பண்ண மாட்டேன். அடுத்த ஜெனரேஷன் பையன் பார்த்துட்டே இருக்கான், அவங்கள பேரன் பார்த்துட்டே இருக்கான், பக்கத்து வீட்டுக்காக உங்களை ஃபாலோ பண்றான், நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருப்பான் அவன். ஆகையினால நம்ம என்ன பண்றது, சாஸ்திரியமா இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வராரு. அந்த அவதூதரே அவர் டிசைட் பண்றாரு, இப்படி இருக்கணும். ஈவன் தோ ஐ வில் பிஹேவ் லைக் அன் எனி அதர் பர்சன்,
அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து சாஸ்திரியனைவ மார்க்கேன, இந்த சாஸ்திரியமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ருதிகளை எப்படி சொல்லியிருக்கோ அதுல இருந்து வலுவாத ஒரு மார்க்கத்துல வர்த்தேகம் அப்படி நான் இருக்கிறேன். உமக்கு என்னையாச்சு? மமக்கா சதிகி இல்லையா? என்ன என்னுடைய லாஸ் எனக்கு என்ன அதுல போச்சு இல்லையா? நான் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் ஒண்ணுதான், லோகத்தோட உட்கார்ந்து இவாளெல்லாம் கைட் பண்ணியிருந்தாலும் ஒண்ணுதான். ஐ ஹவ் சோசன் திஸ் வே, ஐ வாண்ட் டு கைட் தெம். என்ன சோ வாட், உனக்கு என்ன போச்சு? அவதூதரை போய் நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வர்த்தகம் மமக்கா சதி, எனக்கு என்ன சார் அதுல குறை? அதனால அதவா கிருதகிருத்தியோபி, நான் அந்த அவதூதர்கள் கிருதகிருத்தியர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தவர்கள் அப்படின்ற கிருதகிருத்தியா. அவ்வளவுதான், எதற்காக பிறந்தாரோ அதை சரியாக செய்வனே செய்து முடித்தவர்கள். அப்படி இருந்த போதிலும் அவர்கள் என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கு ஒண்ணு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீதான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சேன்னா பண்ணினாலும் லோக அனுகிரகத்துக்காக சில காரியங்கள் வச்சிருக்கு. எனக்கு தேவையில்லை தீபூஜி, எனக்கு தேவையில்லை சந்தியாவனம், எனக்கு தேவையில்லை உபாசனை, எனக்கு தேவையில்லை கோவில்லாம். ஆனா லோகத்துல இருக்கவங்களும் நம்மள மாதிரி ஆகணும்னா நான் எப்படி வந்தேன்? மறக்க முடியுமா? ஆகையினால அது வேணும், கையை சந்தியாவனம் பண்ணணும், இவர்களை நல்ல வழியில தோன்றணும், நல்ல உபதேசங்களை கொடுக்கணும், கர்மகாண்டத்தினுடைய வேல்யூவை சொல்லிக் கொடுக்கணும், ஆச்சார அனுஷ்டானத்தினுடைய வேல்யூவை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு பிறகுதான் இவர்களை பக்குவப்படுத்தி வேதாந்தத்துக்கு கூட்டிட்டு வந்து ஞானி நிலைக்கு வரணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அது லோகத்துக்கு ஹித காமியா, லோக அனுகிரக காமியா, லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எனக்கூடிய ஒரு ஆசை மாத்திரம் இருக்கு. அதனாலதான் பாஷ்யங்கள்லாம் எழுத வேண்டிய அவசியங்கள்லாம் ஏற்பட்டது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி எதை ப்ராபகேட் பண்ணுவாங்க? சாஸ்திரியனைவ மார்க்கேன, அந்த பிக்சர்ல சொல்லுதையே சொல்லி எல்லாரும் இதை படிச்சாதான் முன்னுக்கு வர முடியும், எல்லாரும் வரணும் அப்படின்றதுக்காக ஒத்தேகம் நான் இப்படி இருக்கிறேன். மமக்கா சரி, உமக்கு என்ன கொஸ்டின் அதுல? அவதூதர்னா எப்படியே இருப்பார், அப்படியே இருப்பார், இப்படி அவர் பாட்டுக்கு டிரான்ஸ்ல உட்கார்ந்து இருப்பார், அவர் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி போவார், அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாருக்கும் நல்ல உபதேசங்கள்லாம் கொடுத்து நல்வழிப்படுத்துவார். சோவார் எல்லாம் ஞானிகள், அவர்கள் எப்படி இருந்தா என்ன அப்படின்ற அர்த்தத்துல சொல்வார். அருமையான ஒரு மந்திரங்கள் இதெல்லாம். 26, 27 தேவார்ச்சன ஸ்நான சௌச்ச பிக்ஷாதௌ வர்த்ததாம் வபுஹு தாரம் ஜபத் வாக் தத்வத் படத்வ அபியாசம் படத்வ ஆம்நாய மஸ்தகம். ஆம்நாய மஸ்தகம், ஆம்நாயன்னா என்ன? வேதம் இல்லையா? மஸ்தகம்னா என்ன? தலை. ஆம்நாய மஸ்தகம்னா என்ன? வேதாந்தம், உபனிஷத் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? இவர் என்ன பண்றாரு? தன்னுடைய பாடி வப்புஹு கல்ய அன்னைக்கும் பாடி இருக்கு இல்லையோ, அந்த பாடியும் தாத்தா வச்சுங்க இல்லையா? பல் தேய்க்கணும், 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும், எல்லாம் பாடி தானே. அவர் எதோடய கவலைப்படல. அவர் பாடி, அவர் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தான்றத நன்னா தெரியும் அவருக்கு. ஆன போதிலும் இந்த சரீர யாத்திரை நடக்கணும் இல்லையோ, அதற்காக இருக்க வேலைக்கு அந்தந்த சமயத்துக்கு தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. கிடைச்சது அப்படியே எடுத்து 2 கோலை வாயில போட்டு கொள்ள வேண்டிய நெசசிட்டி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பாடியை வைத்துக் கொண்டு இருக்கிறதுனால இவர்கள் அதை வைத்துக் கொண்டு என்ன பண்றது அப்படின்னா தேவார்ச்சனம் இல்லையா? அப்படியே உட்கார்ந்துட்டு ஞானியாக இருந்தாலும் அவருக்கு அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சிவராத்திரி ராத்திரி முழுக்க உட்கார்ந்து ஜம்முன்னு அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்நானம் இல்லையா? அவளுக்கு ஸ்நானம் எல்லாம் வேணுமா? திரிசவன ஸ்நானம் யாருக்கு? விவிதிஷா சன்னியாசா, வித்வத் சன்னியாசியா, அது பரியந்தம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதையும் மீறி வித்வத் வந்த பிறகும் இவர்கள்லாம் ஸ்நானத்தெல்லாம் கடைபிடிக்கிறாங்க, ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்களே. இது குறையோன்னா இது குறையில்லை. லோகானுகிரக காமியா நான் பண்ணாதான் இவன் பண்ணுவான், நானும் பண்ணேன்னா சங்கராச்சாரியாவே பண்றது இல்லை சார், போங்க சார் அப்படின்னுவான் இல்லையா? ஆகையினால பண்ண வேண்டியது பூஜைகள், தேவதார்ச்சனம், ஸ்நானங்கள், அப்புறம் எப்போதும் நீட்டா இருக்க வேண்டியது இல்லையா? அவளுக்கு தேவையில்லை கண்ட ரத்தியாச்சற்பட்ட பகவத்கீதை இதுல பஜகோவிந்த
இல்லையா, ரோட்ல இருக்கக்கூடிய கந்தலை கட்டிட்டு அவர் போயிட்டு இருக்காரு இல்லையா. அதுதான் ஞானிகளுடைய அடையாளம். ஆனா எல்லா ஞானிகளும் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. யார் இந்த ஜனசமூகத்துல இருக்காளோ அவெல்லாம் என்ன பண்ணும், கொஞ்சம் நீட்டா இருக்கணும். எதுக்காக? அந்த நீட்னஸ் ஜனங்க லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் அஞ்ஞானிகள் புரிந்து கொண்டு அப்பதான் அவர்களும் நீட்டா இருப்பாங்க. இல்லன்னா எதையாவது போட்டுட்டு போவாங்க இல்லையா. அதனால சௌச்சம், பியூரிட்டி இல்லையா, குளிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கிளைன்லினஸோட. அப்புறம் பிக்ஷாதோ வர்த்ததாம் வபுஹு, பிக்ஷை முதலைகளை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய உடம்பை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னாரு. பிக்ஷை முதலியவைகள் அப்படின்னாக்கா என்னத்தான், அந்த சன்னியாசிகளுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அவளுக்கு இவ்வளவு கவலம் இருக்கு, என்ன பிக்ஷன்னு சொன்னதா சவரம் பிக்ஷ எல்லாத்தையும் இதுல கொண்டு வரலாம். பிக்ஷ ஆதி இல்லையா அப்படின்னு எக்ஸெட்ரான்னு போட்டார். இப்படி எல்லா சன்னியாசியும் மாதிரி இந்த ஞானம் வந்தவனும் சாதாரண மனிதர்களை போல இவர்களும் இருக்கலாம், வர்த்ததாம். ஆனா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, தாரம் ஜபத்து வாக்கு அப்படின்னாரு. எப்பொழுதும் எல்லா சன்னியாசிகளுக்கும் ஓங்காரம் உபாசனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவதூதர்கள் அந்த நிலைமைக்கு தாண்டி ஆசிரமாதீதமான ஒரு நிலையில இருந்தா கூட அவர்களுடைய தேவார்ச்சனா ஸ்தானம் இருக்க மாதிரி அவளை எப்ப பார்த்தாலும் ஓங்கார தியானம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். தாரம் ஜபத்து, சதா சர்வகாலமும் தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய இல்லையா ஓங்காரம் எனக்கூடிய மந்திரத்தை ஜபத்து இல்லையா, அப்படி தாரக மந்திரத்தை அந்த ஓங்காரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். இல்லைன்னா என்ன பண்ணுவார், யாக்ஞவல்கியர் மாதிரி ஆச்சாரியார் மாதிரி அதுக்காக தான் சேஃபா போட்டு வச்சுட்டாங்க. இப்ப பாருங்க, தத்வத் படத்வ ஆம்னாய மஸ்தகம். அப்படி இல்லைன்னா அப்படியே உட்கார்ந்துட்டு படிச்சுட்டோ இல்லையா சுவாத்தியாயமோ பிரவச்சனமோ பண்ணிட்டு உபனிஷத்தினுடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சதா சர்வதாமும். இதெல்லாம் தான் அவதூதரை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் அப்படின்னு சொல்லி தரார் நமக்கு. தேவார்ச்சன ஸ்நான சௌச்ச பிக்ஷாதௌ வர்த்ததாம் வபுஹு. அந்த வர்த்ததாம் அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் சார், இந்த சரீரம் அப்படிதான், அது ஏதாவது தேவார்ச்சனம் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்நானம் பண்ணோம், சௌச்சம் பண்ணோம், பிக்ஷையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு மாத்திரம் முக்கியம், அந்த ஓங்காரத்தை விடவே விடாது. ஜபம் அப்படியே ஓடிண்டே இருக்கும். ஓங்கார ஜபமானது இல்ல எதுவும் இல்லையா, அனாவசியமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. அவரு உபனிஷத்தை எடுத்துட்டு இருப்பார், படிச்சுட்டு இருப்பார் இல்லையா, ஏதாவது படிச்சுட்டு இருக்கணும். இதுதான் சார் அவதூதனுடைய ரைட்டு அப்படின்னு அதை புரிய வச்சார். 27 28 விஷ்ணு தியாயது தீர்யத்வா பிரம்மானந்தே விலீயதாம் சாட்சியம் கிஞ்சிதப்யத்ர ந குர்வே நாபி காரயே. அவர்களுடைய புத்தி இருக்கு இல்லையா, தேயம் கீதா நாம சகசிரம், தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் இல்லையா, சதா சர்வகாலமும் விஷ்ணு தியானத்திலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா. அப்ப அவதூதர்கள் இல்லையா, அவதூதர்களுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் தத்தாத்திரேயனுடைய ஒரே அம்சம்தான். அது சிவனோ விஷ்ணுவோ ஏதோ ஒரு தெய்வம் இல்லையா, அம்பாளோ, இந்த 3 ரத்னங்கள்ல ஏதோ ஒரு ரத்னம் பிடிச்சிட்டு இவர்கள் என்ன பண்ணுவ, விஷ்ணு தியாயத்து தீஹி, அவர்களுடைய புத்தியானது விஷ்ணுவை எப்ப பார்த்தாலும் நினைத்து கொண்டு இருக்கலாம், தியானம் பண்ணி கான்டெம்ப்ளேட் பண்ணி கொண்டு இருக்கலாம் இல்லையா விஷ்ணுவை, தப்பும் இல்லை. அல்லது இல்லனா பிரம்மானந்தே விலீயதா, அப்படியே அவர் பாட்டுக்கு ஓரத்துல உட்கார்ந்து சிவனே இருப்பார், யாரையும் பார்க்கறதுக்கு இல்ல. அவரா ஒரு நாள் இருந்தா யார் வந்தாலும் பார்ப்பார், சௌக்கியமா எல்லாம் பேசுவார். இல்லன்னா அவருக்கு தோணித்த அந்த நாள் எப்படி போறது, அதாவது சித்தம் போக்கு சிவன் போக்கு தானே அவளுடைய போக்கு. அவதூட்டாளு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து சமாதியில உட்கார்ந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு டைம் போறது தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இல்லையா. பிரம்மானந்தே விலீயதாம், சதாசர்வம் அந்த பிரம்மானந்தத்திலேயே அப்படி அப்சார்ப் ஆகி அதிலேயே லயமாகி
இருப்பார்கள். அது மாத்திரம் இல்ல, சாட்சியகம் கிஞ்சிதப்யத்ர நகுர்வே நாபி கார்யே. அவர்களுக்கு நல்லா தெரியும், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்தஹ அஹம், பஞ்சகோஷ அதீதஹ அஹம், அவஸ்தாத்ரய சாட்சி அஹம். இது எல்லாத்துக்கும் சாட்சியாக நான் இருக்கேன், அவ்வளவுதான். எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் முயற்சிட்டு இருந்தேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இந்த மூணு நிலையும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு நிலையில இருக்காரு அவர். சாட்சி, கேவல சாட்சி ரூபேன வர்த்ததே. அவருக்கு தான் ஒரு சாட்சின்றது எதோடய கனெக்ட். சாட்சியாச்சுன்னா என்ன அர்த்தம்? கிரைம்ல இன்வால்வ் ஆனான்னாக்கா அவன் சாட்சியா விட்னஸா இருக்க முடியாது, அக்யூஸ்ட் ஆயிடுவான். இவர் உலகத்துல எதோடையும் சம்பந்தப்படல, பார்த்து கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் இந்த உலகத்துல அவர் எதுவும் அவருக்கு நான் செய்கிறேன் என்ற எண்ணமே இல்ல அவருக்கு. மம அகத்துஹு அப்படின்றது எப்போதும் அவருக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. நான் ஆவட்டத்துக்கு சொல்றோம் இல்லையா, நாஹம் கர்த்தா மன்யுக்கர்த்தா நாஹம் காரயிதா மன்யுக்காரயிதா நாஹம் காரயிதா காமக்கர்த்தா நாஹம் கர்த்தா காரயிதா அப்படின்னு சொல்ற மாதிரி. அது கர்மகாண்டத்துல காமோகாரி ஷீட் மன்னிரகாரி ஷீட் ஜபத்துக்காக சொன்ன மந்திரம். இவாளுக்கு என்னன்னா, உலகத்திலேயே இவா எதோடய ஐடென்டிஃபை பண்ணல. இந்த இவா எதோடையும் உலகத்துல சேர்க்காத காரணத்தினால இவாளுக்கு அந்த கர்த்திருவம்ன்றது லவலேசமும் இல்ல, கர்த்திருவமும் இல்ல, காரைத்துவமும் இல்ல, அவளுக்கு பண்ணணும்ன்றதும் இல்ல இல்லையா. அப்படி சமாதியில உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த முதல்ல சொன்ன ஞானிகள் என்ன பண்றாரு, அவளுக்கு லோக சங்கிரகம், இந்த லோகத்தை அனுகிரகம் பண்றதுக்காக ஏதோ காரியத்தை செய்து இவாளையும் நல்ல வழிக்கு தூண்டணும்னு இருந்தாங்க. இது ஒரு டைப் ஆஃப் அவதூதர். இன்னொரு டைப் ஆஃப் அவதூதர், அவருக்கு நகுர்வே நாபி காரையே, அவர் எதையும் செய்யவும் மாட்டார், யாரையும் செய்யும்படி தூண்டவும் மாட்டார். அவர் பாட்டுக்கு சமாதியில உட்கார்ந்துட்டே இருப்பார். நான் சாட்சின்றத ஒருபோதும் மயக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு விஷ்ணு தியானத்துல அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு இன்னொரு அவதூதர் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு புரிய வச்சார். இன்னொன்னு 29, கிருதகிருத்தியதயா திருப்தஹா பிராப்ய பிராப்ததயா புனஹ திருப்தியன்யேவம் ஸ்வமனசா மன்யதே அசௌ நிரந்தரம். நமக்கெல்லாம் சந்தேகங்கள் இல்லையா, நாம இவ்வளவு படிச்சிருக்கோமா, அப்படி நாம படிச்சிருந்தோம்னு சொன்னா இவர் ரெகக்னைஸ் பண்ணுவாரா, அவர் ரெகக்னைஸ் பண்ணுவாரா, நாம இப்படி பூஜை பண்ணாக்கா அதை ரெகக்னைஸ் பண்ணுவாரா. எப்ப பார்த்தாலும் இந்த ரெகக்னிஷன் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிட்டு, இந்த அகம் மம அபிமானத்துல மாட்டிட்டு எல்லாரும் தவிக்கிறோம். அந்த கான்பிடன்ஸ் அப்படின்றதே இல்ல. இவாள்லாம் என்ன பண்ண, கிருதகிருத்தியாளா இருக்கக்கூடியவர் இல்லையா. எதை செய்யணுமோ அதை செய்தான்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. நமக்கு எது செய்தோமோ அதை செய்தோமோன்றதுல சந்தேகம் இருக்குன்னா, எது செய்யணும்னு தெரியல, அதை செய்து விட்டோமான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ, அவர் என்ன நினைப்பாரோ, இதே கவலை. 4 பேர் சொன்னா என்னன்னு, என்ன யார் சொல்றது, சொல்றவா சொல்லிட்டு தான் போகட்டும் அப்படின்னு நம்ம எல்லாம் லெக்சர் கொடுக்குறோமே தவிர, அவளுக்குன்னு வரும்போது அந்த பயங்கள்லாம் உண்டு இல்லையா. இந்த மாதிரி பயங்கள்லாம் அவதூத சுவாமிகளுக்கு இருக்குமோ? நம்ம கையில இருக்கக்கூடிய அஜ்ஞான பயங்கள்லாம். அவர்கள்லாம் யாரு? கிருதகிருத்தியதயா திருப்தஹா, அவர்கள் எப்பொழுதும் திருப்தியா இருக்கான். அவளை நீங்க பிரைஸ் பண்ணா என்ன, அவளை நீங்க திட்டினா என்ன, நீங்க பிரைஸ் பண்ணதுனால அவர் என்ன சந்தோஷப்பட போறாரா, நீங்க அவரை திட்டதுனால ஐயோ என்ன திட்டாரு நம்ம நல்ல பேர் வாங்கணுமேன்ற எண்ணம் இருக்கா அவளுக்கு? எதை செய்யணுமோ அதை செய்தாச்சுன்ற முழு ஞானம் இருக்கும் பொழுது யார பத்தி கவலை பண்ணோம் இல்லையா. அது என்ன இது இல்லையா, இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பார் அப்படின்றத பத்தி கவலையே இல்லாதவர்கள் தான் ஞானி. கிருதகிருத்தியதையா திருப்தஹா இல்லையா. அவர்கள் பிராப்யதையா புனஹா, அவர்களுக்கு என்ன சார் அடைய வேண்டியது, என்ன அடையாதது ஏதாவது இருந்ததுன்னா தானே சார் உங்களுக்கு இந்த மாதிரி கவலை எல்லாம். ஐயோ இன்னும் கொஞ்சம் அடைய வேண்டிய ஸ்தானம் இருக்கு, அதுக்குள்ள இவாலாம் திட்டினாக்க என்னுடைய முன்னேற்றத்துக்கு அது தடையா இருக்குமே அப்படின்ற பயம் எல்லாம் யாருக்கு இருக்கும்? இப்படி அடையணும்னு விரும்புறவனுக்கு இல்லையா. எல்லாத்தையும் அடையாதவனுக்கு இல்லையா இந்த பயமே இல்லை. இந்த மாதிரி அடைதல், அடைய வேண்டியது போன்ற விவகாரங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடையவே கிடையாது இல்லையா.
பகவத்கீதையில சொன்ன மாதிரி நான் அனவாப்தவியம் நான் ஆப்தவியம், எனக்கு அடைய வேண்டியதுன்னு ஒண்ணு இல்ல, இருந்தாலும் வர்த்தத்தே கர்ம, அந்த கர்மாலேயே நான் இருக்கேன் பாரு அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொன்னார் இல்லையா பகவான் இல்லையா. அதே மாதிரி அவர் திருப்தியா இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்தியன்னு ஏவம் இல்லையா, அவர்கள் என்ன பண்றாங்க, ஸ்வமனசா இல்லையா, அவர்களுடைய மனசிலேயே அவர்கள் அசௌ மன்யத்தே அசௌ நிரந்தரம் திருப்தியன்னு அப்படின்னு எப்பொழுதுமே அவர்கள் திருப்தர்களாகவே இருந்து கொண்டு அவர்களுடைய மனசுக்கு நன்றாக தெரியும், திருப்தியோடு அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எதை அடையணுமோ அதுதான் அடையப்பட்டது, அதுதான் என்னுடைய மனசானது தெரிவிக்கிறது, அதுதான் நம்ம மனசுல இருக்கிறது தானே, சோ மனசுல அதுதானே சார் வெளிப்படும் நிரந்தரமாக அப்படின்ற கான்பிடன்ஸ் இருக்கு. அதனால அவர்கள் இப்படி இருக்கக்கூடிய கிருதகிருத்தியதையா கிருப்தஹா பிராப்ய பிராப்யதையா புனஹா இல்லையா, திரும்பவும் அவர்களுக்கு அடைய வேண்டியது என்பது எதுவும் கிடையாது. திருப்தியன்னு ஏவ, அப்படியே திருப்தியோட சாட்டிஸ்பைடாக இருந்து மனசா மன்யத்தே, அவர்கள் அந்த திருப்தியிலேயே தன்னுடைய மனசலை நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நிரந்தரம் அசௌ, பிரம்ம ஞானத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம வித்யானமானந்தம் பிரம்ம அப்படின்ற ஸ்ருதிகள்லாம் சொன்ன மாதிரி இவர்கள் ஆனந்த பாஷ்பத்தை இல்லையா, தைத்திரிய உபநிஷத்துல இந்த ஆனந்தத்தை பத்தி நிறைய வந்திருக்கு இல்லையா. இது ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் தன்யோகம் தன்யோகம் நித்யம் ஸ்வாத்மானம் அஞ்சசா வேத்மி தன்யோகம் தன்யோகம் பிரம்மானந்தா விபாதி மே ஸ்பஷ்டம். பாருங்க, அதுதான் கான்பிடன்ஸ். யாராலையா சொல்ல முடியுமா எனக்கு ஞானம் வந்துட்டுன்னு சொல்ல முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், இவரும் சொல்லல. ஆனா இவருடைய பிஹேவியர்ல நமக்கு தெரியாது. இவர் என்ன தன்யோகம்னு நினைச்சுட்டுதான் இருக்காரு. ஐ எம் மோஸ்ட் பிளஸட் தன்யஹாஹம். இந்த உலகத்துல என்ன மாதிரி யாரும் இல்ல, சாட்சாத் பரமேஸ்வரனும் எனக்கு என்ன வித்தியாசம், நானும் பிரம்மன் தான் அவரும் பிரம்மன் தான், அதனால அவர் பிளஸ்டுன்னா நானும் பிளஸ்டு இல்லையா. தன்யஹாஹம், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்தது. எப்படி இருந்த நான் பூர்வத்துல இல்லையா, காமம் கர்மா எல்லாத்தையும் ஈடுபட அவித்யா காம கர்ம வசாத்து இல்லையா, இந்த காரியங்கள்லாம் பண்ணி எத்த தின்னா பித்தம் போகும்னு அந்த யாகத்தை பண்ணி இந்த யாகத்தை பண்ணி அந்த மந்திரத்தை எடுத்துலாம் அந்த உபாசனையை பண்ணி அந்த எடுத்து இந்த புஸ்தகத்துக்கு வந்து இந்த சிரவணம் பண்ணி அந்த மனனம் பண்ணி இந்த நீத்தியாசனி எத்தனையோ இடைப்பாடுகள் வாழ்க்கையில இல்லையா. இப்படி எல்லாம் இருந்தேன். இப்ப எப்படி இருக்கேன், அந்த சீக்கிரட் தெரிஞ்சு போச்சு. ஜீவ பிரம்ம ஐக்கிய ரூபமான இந்த சீக்கிரட் தெரிந்த பிறகு இல்லையா, தன்யஹா அகம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. தன்யோகம் தன்யோகம், நான் தான் உலகத்திலேயே பிளஸட் இண்டிவிஜுவல் இல்லையா. கொடுத்து வைத்தவன் என்றால் யாரு, நான் தான். என்ன தன்யஹா அகம் தன்யஹா அகம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, இந்த சுவாத்ம அனுபவம் இல்லையா. சில சமயத்துல நமக்கு சந்தோஷமா இருக்கலாம், பரவாயில்லையே ஒரு நல்ல ஆச்சாரியர் கிடைச்சிட்டாரு, நமக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பெருமையெல்லாம் போடுவோம். பெருமை பண்ற போது தன்யோகம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது இல்லையா. இப்படி இல்லைன்னாக்கா நமக்கு இந்த படிப்பெல்லாம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு. ஆனா இது பர்மனண்டா இருக்குமா அப்படின்னு ஒரு துக்கம் வந்தா எல்லாம் மறந்து போயிருது இல்லையா. இவாளுக்கு அப்படி அப்படின்னு கேட்டா தன்யஹா அகம் தன்யஹா அகம்ன்றது நமக்கெல்லாம் எப்போ சில சமயத்துல நல்ல மூட்ல சாத்வீக குணமாக இருக்கும் பொழுது நல்ல பக்தியோட இருக்கும் பொழுது இந்த எண்ணமானது நமக்கு ஏற்படுகிறது இல்லையா. நல்ல குடும்பம், நல்ல அப்பா அம்மா, ஆச்சாரியாலே குருவா இருக்கக்கூடியதான சமுதாயத்துல பிறந்தது, இப்படி அநேக விதமான ஆனந்தங்கள் இல்லையா. அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ண பிளஸட் அகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நானும் பிளஸட் தான் அப்படின்னு. ஆனா அது பர்மனண்டோ இல்ல. அவளுக்கு அப்படின்னு நித்தியம் சுவாத்மம் சுவாத்மானம் அஞ்சசா வேத்மி, அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு, டைரக்டா இருக்கு, ஸ்வ அனுபவம் இருக்கு. அது எப்படி இருக்கு, எப்பொழுதும் இருக்கு. எப்பொழுதும் அவளுக்கு மாறுவதே கிடையாது. காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த சரீரம் விதேக முக்தி ஆற பரியந்தம் அவர்கள் எப்படி போய்கொண்டே இருப்பார்கள் தெரியுமோ. அவதூதர்கள்
தன்யோகம் தன்யோகம், அவளுக்கு அதை தவிர வேற சிந்தனையே கிடையாது. ஐ எம் மோஸ்ட் பிளஸட், வாட் இஸ் தேர் ஃபார் மீ டு அச்சீவ் அப்படின்னு அந்த தன்யோகம் தன்யோகம்னு சொல்லுவார். அது மாத்திரம் இல்ல, தன்யோகம் தன்யோகம் பிரம்மானந்தஹா விபாதி மே ஸ்பஷ்டம் இல்லையா. அவர் என்ன தெரியுமா நினைச்சீங்க, என்ன சார் நான் பிரம்மத்தினுடைய நிலையில இருக்கேன், அந்த சாட்சாத் ஆனந்த ஸ்வரூபம் தான் நானு, அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபம் எனக்கு ஒரு ஆனந்தம் வரணுமா என்ன இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமே நான் தான் சார் அப்படின்னு சொல்லி அவரை தன்யோகம் தன்யோகம் பிரம்மானந்தஹா விபாதி மே ஸ்பஷ்டம், அந்த பிரம்மானந்தம் நன்னா ஒளிர்கிறது சார். பாதி அப்படின்னா ஒளிர்கிறது இல்லையா, சூரியோ பாதி, சூரியன் ஒளிர்கிறான் அப்படின்னா. விபாதி அப்படின்னா விசேஷமான பாதி. தத்திர சூரியோ பாதினு சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ சமேவ பாந்தம் அனுபாதி சசிய பாசா சர்வமிதம் விபாதி. அவருக்கு சுவாத்மானம் அஞ்சசா வேத்மி அப்படின்னு அவருக்கு ஒளிர்கிறது மகனத்தோ சூரியோ பாத்தின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ மகிரியே சமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அது ஒளிர்கிறார் இல்லன்னு சொல்ல. ஆனா அது மட்டும் இல்ல, அவருக்கு தன்யோகம் தன்யோகம் இது பிரம்மானந்தா விபாதி விசேஷன பாதி. இவருக்கு நன்னா வேற புரியுறது, நான் தான் அந்த பிரம்மஸ்வரூபம், என்னுடைய பயத்துலதான் பீஷாஸ்மாத் பாத்த போவதே, என்னுடைய பயத்துலதான் சூரியன் உதிக்கிறது, எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கார். விபாதி மே ஸ்பஷ்டம், அவர் எனக்கு நன்னா கிளியரா தெரியுது சார், எனக்கு என்ன சார் குறை அப்படின்னு அவர் மனசுல நினைக்கிறார். அவதூதன் அப்படியே தன்யோகம் தன்யோகம் இப்படியே ஆச்சாரியார் எழுதியிருக்கார். ரொம்ப அனுபவிச்சு இதை எழுதிட்டே இருக்கும்போது அவர் டிரான்ஸுக்கு போயிட்டாரு. அதனால இப்படியே வச்சு ஸ்லோகம் எழுதியிருக்காரு. தன்யோகம் தன்யோகம் துக்கம் சாம்சாரிகம் ந வீக்ஷே அத்ய தன்யோகம் தன்யோகம் ஸ்வஸ்யா ஞானம் பலாயிதம் காபி. தன்யோகம் தன்யோகம், நான் தன்யனாக இருக்கிறேன், கிருதகிருத்தியனாக இருக்கிறேன். அகமஸ்மி ஏதத் சாமகாயன் ஆஸ்தே அப்படின்னு அவர் போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய தன்யோகம் தன்யோகம்னு இருக்கக்கூடியவருக்கு சாம்சாரிக்கம் துக்கம் ந வீக்ஷே, அவருக்கு சம்சாரத்தில் இருக்கக்கூடிய திக்கெல்லாம் அவருக்கு புரியவே மாட்டேங்கிறது சார். நம்ம இப்படி வாடகை காசுக்கும் அது கொடுக்கறதுக்கும் அவஸ்தப்பட்டு இருக்கோம் இல்ல, அவளுக்கு ஒரு கவலையும் கிடையாது, அவளாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருக்க. சாம்சாரிக்கம் துக்கம் என்ன வீச்சே, அவர்கள் பாக்குறதே கிடையாது சார், பசியிலே பண்றது இல்ல, அவளுக்கு தெரிய கூட தெரியறது இல்ல. என்ன வீச்சே அத்திய அத்தியான்னு போட்டாரு. அப்பா இப்பதான் பாது இந்த மாதிரி நான் இருக்கும்போது இது மாதிரி யாகம் பண்ணிட்டு உபாசனை பண்ணிட்டு வேதாந்தத்தை படிச்சுட்டு இருக்கும்போது நானும் அப்படித்தான் இருந்தேன். அத்திய இப்போ என்ன ஆச்சு என்னாரு, இப்போ எனக்கு தன்யோகம் தன்யோகம் அந்த பிரம்ம ஞானமானது அந்த அசிமிலேஷன் வந்துருச்சுப்பா. அது வந்ததுனால இந்த சாம்சாரிக துக்கம் நதீட்சே என்னால் காணப்படுவது இல்லப்பா அப்படின்னார். தன்யோகம் தன்யோகம் ஸ்வஸ்ய அஜ்ஞானம் பலாயிதும் காபியே. அப்படி இருக்கும்போது ஸ்வஸ்ய அஜ்ஞானம் இல்லையா, இவருடைய அஜ்ஞானமானது எங்க போச்சுன்னே தெரியல சார். நான் வேதாந்தம் படிக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் ஞானம் வரவுமா வராதா அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தார். இப்ப என்னாச்சு, ஒரே சிரிப்பா இருக்கு எனக்கு எல்லாம். என்னுடைய அஜ்ஞானம் எப்படி போச்சு, எங்க போச்சு, நான் எப்படி இப்படி பிளஸ்ட் ஆனேன், இட் ஷுட் ஹேப்பன் இல்லையா. படிச்சுட்டே இருந்தா அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் ஆனது அது ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் மாதிரி நீங்க கிரகிச்சு வரும் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததாக இருக்கக்கூடிய பிரம்ம ஞானத்தை அப்படியே போய் நம்ம தேடிட்டு போனா அது போயிட்டே இருக்கும் போக போக இல்லையா. ஷுட் ஹேப்பன், அது தானா வருகிறது இல்லையா. வந்த பிறகு இவங்க ஆச்சரியம் எப்ப போச்சு அஜ்ஞானம் தான் இல்லையா. நம்ம தயானந்த் சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த சைக்கிள் ஓட்டுறவனுக்கு இல்லையா, இப்ப இந்த ஞானிகளுக்கு எல்லாம் எப்ப ஞானம் வந்ததுன்னா அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இந்த சைக்கிள் ஓட்டுறவன் இருக்கான் இல்லையா, அவனை போய் நீங்க கேளுங்க, எல்லாரும் சைக்கிள் ஜம்முன்னு ஓட்டுட்டு இருக்கான். சின்ன சின்ன பசங்க எல்லாம் யாரையாவது ஒருத்தர் சுவாமி நீங்க 20 வருஷமா சைக்கிள் ஓட்டுறது, உமக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் எப்ப சார் வந்தது அப்படின்னு கேட்டா யாராலையாவது சொல்ல முடியுமா? சின்ன பையனை கேட்டா
இப்ப புதுசா கட்டவனை கேட்டுங்க, ஏன்பா இது ஒரு வருஷமா சைக்கிள் ஓட்டிருந்துச்சு, முதல்ல சைக்கிள் ஓட்டினேன் ஞாபகம் இருக்கு சார், பெடல் பண்ணும் போது ஒரே கீழே விழுவேன், நான் எங்க அப்பா தான் பிடிப்பார், எங்க அண்ணா தான் பிடிப்பான் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ரைட்டு, கரெக்டா எப்போ பேலன்ஸ் வந்தது உனக்கு ஓட்டுறதுக்கு? அதெல்லாம் சார் ஓட்டிட்டே இருந்தேன், ஒரு நாள் வந்துச்சு இல்லையா? அதேதான் சார், சொசிய அஜ்ஞானம் பலாயுதம் காப்பி அது எங்கேயோ போயிட்டு இவருடைய இக்னரன்ஸ் எல்லாம் இப்ப என்ன ஆச்சு, அப்படியே பிசில் அவுட் ஆயிடுச்சு, வேனிஷாக ஆகிவிட்டது அப்படின்னு. அதனால அவர் இப்ப எப்படி இருக்கார்? தன்யோகம் தன்யோகம் அப்படின்னு இருக்காரு. தன்யோகம் தன்யோகம் கர்த்தவ்யம் மேன வித்யதே கிஞ்சிதே, தன்யோகம் தன்யோகம் பிராப்தவ்யம் சர்வம் அத்ர சம்பன்னம். தன்யோகம் தன்யோகம், எனக்கு கர்த்தவியமானது, ந வித்யதே கர்த்தவியம் மே, எனக்கு ஆக வேண்டியது செய்ய வேண்டியது எதுவுமே கிஞ்சித் கர்த்தவியம் கிஞ்சித் மே ந வித்யதே, எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவும் இல்லை. ஐ ஹாவ் நோ டியூட்டி டு பர்ஃபார்ம் அட் ஆல். ஏன்? தன்யோகம் தன்யோகம் பிராப்தவ்யம் சர்வம் அத்ர சம்பன்னம் இல்லையா? எதை அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு இல்லையா? எதை அடையணுமோ அது எல்லாம் சர்வம் அத்ர சம்பன்னம், எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்கு சுவாமி. ஆனால ஐ ஆம் த மோஸ்ட் பிளஸட், எனக்கு ஒரு குறையும் கிடையாது, சேஷமே கிடையாது, அறிவதற்கு எதுவும் இல்லை, ஆனந்தப்படுவதற்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். தன்யோகம் தன்யோகம் திருப்தேர் மே கோபமா பவே லோகே, தன்யோகம் தன்யோகம் தன்யோ தன்ய புனர் புனர் தன்யஹா சொல்லி அவருக்கே போர் அடிச்சு போச்சு. என்ன சார் தன்யோகம் தன்யோகம், பிளஸட் ஐ ஆம் பிளஸட் ஐ ஆம், திருப்தே மே இல்லையா? என்ன சார் கா உபமா பவத்து லோகே, எனக்கு உபமான்னு ஏதாவது இருக்க முடியும் சார்? இல்ல அனுப்பமா இல்லையா? உபமாவே சொல்ல, ஞானிக்கு யார போய் உபமா பண்றார்? இரண்டாவது பொருளை அறிந்தவனுக்கு தான், இருக்கிறவனுக்கு தான் இந்த உபமானம் பிரத்யட்சம் அனுமானம் இதெல்லாம், அத்தா பத்தி அனுப்ப பத்தி இதெல்லாம் இருக்கிறது ஒண்ணு. ஏகமேவ அத்விதீயம் பிரம்மன்னாக்க தித்தியா இல்லவே இல்ல, ரெண்டாவது வஸ்துன்னு ஒண்ணு இல்லைன்னாக்க அங்க என்ன காமமா குரோதமா லோபமா மோகமா மதமா மாச்சரியமா இதெல்லாம் எப்போ வரும்? இரண்டாவது பொருள் தித்தியாத்வை பயம் பவதி. ரெண்டாவது பொருளே இல்லைன்னாக்கா இவருக்கு என்ன பயம்? அபயம் தானே, அப்படி இருக்கக்கூடிய ஆனந்தம் தானே. இப்படி திருப்திருமே க உபமா பவேத் லோகே, என்ன இந்த லோகத்துல என்ன உபமானத்தை சொல்ல முடியும் சார்? ஞானிக்கு ஏதாவது உபமானம் இருக்கவா சார்? புரிய வைக்க முடியுமா சார்? எல்லாம் வேதாந்தத்தை படிச்சு தெரிஞ்சுட்டு புரிஞ்சு முடியாம போக வேண்டியதான். நம்ம எப்படி உபமாவை சொல்ல முடியும்? இப்படி இருக்காரு இவரு அப்படின்னு. ஆச்சாரியார் வேற நமக்கு பிரம்மசூத்திரத்துல பயங்கரமா திட்டாரு. என்ன சொல்றாருன்னா, இவன் ஞானியா இல்லையான்னு யாரால கண்டுபிடிக்கும்? அவன் சுவ அனுபவ வேத்தியம் சார். நீங்க ஒருத்தரை பார்த்து அவன் ஞானியா இருக்கலாம், ஆனா உங்க கண்ணுக்கு அவன் அஞ்ஞானியா தெரியலாம். ஆனால் நீங்க அவனை ஞானின்னாங்க, நீங்க தான் அந்த பாவத்துக்கு ஆளாகிறீங்க. ஒரு ஞானியை பார்த்து அஞ்ஞானின்னு நினைச்சீங்க இல்லையா? ஆகையினால அதுவும் சொல்ல முடியல இல்லையா? இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவாவாளுக்கு தெரியும் என்ன தன்யோகம் தன்யோகம் அப்படின்னு தெரியும். கா உபமா பவேத் லோகே மே, எனக்கு என்ன சார் இல்லையா? என்னுடைய திருப்திக்கு ஒரு உபமானம், இந்த கண்டென்ட்மெண்ட்டுக்கு இந்த உபமானம் இந்த உலகத்துல ஏதாவது இருக்கோ இல்லையே? அதனாலேயே எனக்கு தெரியுது தன்யோகம் தன்யோகம் தன்யோ தன்ய புனர் புனர் தன்யா. ஆகையினாலே சொல்லுகிறேன், அகைன் அண்ட் அகைன் சொல்லுகிறேன், ஐ எம் பிளஸட் ஐ எம் பிளஸட், அகைன் அண்ட் அகைன் சொல்லுகிறேன், ஐ எம் பிளஸட் ஐ எம் பிளஸட் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஞானியினுடைய நிலையை வர்ணிச்சார். 33 ஸ்லோகம். இன்னும் ஒரு 3 ஸ்லோகம் இருக்கு, அதையே முடிச்சிடலாமா? முடிச்சுட்டேன், இந்த உபநிஷத்தை முடிச்சிடலாம். அஹோ புண்ணியம் பலிதம் பலிதம் திருடம் அஸ்ய புண்ணியஸ்ய சம்பத்தேஹ அஹோ வயம் அஹோ வயம். அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம், எப்படிப்பட்ட புண்ணியம்! பாரத தேசத்துல பிறந்து இப்பேற்பட்டதான ஒரு விஜய் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இப்படி எல்லா புண்ணியங்களும் நமக்கு கிடைத்ததன் பலனாகத்தானே இந்த ஆனந்தத்தை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பலிதம் பலிதம் திருடம், எல்லாம் நம்ம செய்ததெல்லாம் இப்பதான் புரியுது, எல்லாம் பலத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. அஸ்ய புண்ணியஸ்ய சம்பத்தே இல்லையா?
இதெல்லாம் எல்லாம் அட்டைனார்த்துக்கு சம்பத்தை அஹோவயம் ஏன் எப்பேற்பட்ட வெர்ச்சியூ இது இருக்கு. இது எப்படி அது டெஃபினட்டா இதெல்லாம் அஹோவயம் புண்ணியம் எல்லாம் நம்ம செய்த பாக்கியம். நாம செய்த பாக்கியம் தான் இப்பேற்பட்டதான ஒரு சாஸ்திரம், இப்பேற்பட்டதான வேதம், இப்பேற்பட்டதான உபனிஷத்து, இப்பேற்பட்டதான அதை விட ரொம்ப பெருசு அந்த பிரம்ம ஞானமும் கிடைக்கப்பெற்று ஞானமயமாக இருக்கக்கூடியதுக்கு அதுதான் பிரம்ம ஞானம். அஹோ ஞானம் அஹோ சுகம். இது எப்பேற்பட்ட ஞானம்? பிரம்ம ஞானம். இரண்டாவதே இல்லாததான ஒரு ஞானமா இருக்க. ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானார் ஆனந்தாத்யவ கலு இமானி பூதானி ஜாயந்தே தெரியறது. அஹோ ஞானம் அஹோ சுகம் என்ன ஆனந்தம், என்ன சுகம், ஏகாவன் சுகம். அஹோ சாஸ்திரம் எப்பேற்பட்ட சாஸ்திரம் இது. சாதாரண சாஸ்திரமா இந்த வேதாந்த சாஸ்திரம். அஹோ குரு இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கலன்னா நம்ம ஆச்சாரியன் ஏதோ நம்ம செய்த புண்ணிய வசத்தினால அவர் இப்படி ஒரு நல்ல வழி இருக்கு அப்படின்னு காட்டி அவர் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஆச்சாரியனுக்கும் சாஸ்திரத்துக்கும் இல்லையா தேவதா பூஜை நம்ம அடிக்கடி சொல்றதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸ்வர பூஜை பண்றோமோ அதனுடைய பலன் என்ன? அருமையான ஒரு ஆச்சாரியர் கிடைத்தார் இல்லையா. எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமையோட இருக்கக்கூடிய அவர் பிரம்மனிஷ்டராகவும் இருக்கணும், ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கக்கூடியதான ஒரு வேறான ஒரு பிளெண்ட்ல ஒரு ஆச்சாரியன் கிடைப்பார். அந்த ஆச்சாரியன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு ஆராதனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஆனா எங்க குருக்கு பண்ணீங்கன்னாக்கா ஆராதனை பண்ணீங்கன்னா சகல சம்பத்தும் கிடைக்கும், கூட சாஸ்திரமும் கிடைக்கும். சாஸ்திரத்தை அவர் சொல்லி கொடுத்தா நமக்கு என்ன? நம்மை நாமே கிடைக்கும். ஆத்ம லாபகா இல்லையா. அவ ஈஸ்வர பிரசாதாத்து குரு லாபகா, குரு பிரசாதாத்து சாஸ்திர லாபகா, சாஸ்திர பிரசாதாத்து ஆத்ம லாபகா அப்படின்னு சொன்னோம். இப்பேற்பட்ட சாஸ்திரம், இப்பேற்பட்ட குரு, இதை விட சுகம் என்ன இருக்கு, இதை விட ஞானம் என்ன இருக்கு சார் அப்படின்னு அப்படியே புலகாங்கிதம் அடையக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் தான் சார் இந்த கோதூதர்கள். இது செய்தம் அதீதே. இப்போ இந்த உபனிஷத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஞானி எப்படி இருந்தா என்னன்னு கேட்காம என்ன சார் அவதூதர் இப்படி இருந்தா அப்படி இருந்தான்னு சொல்லுங்கப்பா. நான் உங்களுக்கு சொல்றேன்னாக்க 30 சொன்னது 31 எல்லாம் புரியறதுன்றீங்கள. அது இல்ல, தனித்தனி பெனிஃபிட் இருக்கு. இந்த உபனிஷத்தை நீங்க படிச்சீங்கன்னா இதம் அதீதே சோபி கிருதகிருத்தியோ பவதி. அப்பா இந்த உபனிஷத்தை நன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை நீங்க இப்படி படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்களும் கிருதகிருத்தியனா ஆயிடுவீங்கப்பா. அதுக்காக தான்ப்பா திருப்பி வேற தன்யோகம்னு ஒரு ஸ்லோகத்திலையும் எழுதுறேன்னா என்ன அர்த்தம்? அதை படிக்க உங்களை அறியாம தன்யோகம்ன்ற கிருதகிருத்தியத்துவம் உங்களுக்கு வரணும்பா. அது வரும் இந்த அவதூத உபனிஷத்தை படிச்சா. இதிச்ச இதம் அதீதே சோபி கிருதகிருத்தியோ பவதி சுராபானாத் பூதோ பவதி. இதெல்லாம் நம்ம அதர்வசீர்ஷ உபனிஷத்து, தேவி உபனிஷத்து எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. எவ்வளவு பெரிய சுராபானம் படித்தவனாக இருந்தாலும் வேதாந்த விஞ்ஞானமும் நல்ல குருவனுடைய அனுகிரகமும் கிடைத்து சாஸ்திரத்துக்குள்ள வந்துட்டானே ஆனால் இந்த ஞானம் வரத்துக்கு எதுவுமே தடை இல்லை. அந்த சுராபானம் பண்ணவனாக இருந்தால் அவனும் இந்த மாதிரி உபனிஷத்தை படிச்சா பவித்திரனாக ஆகிவிடுவான். இந்த ஜென்மாலேயே ஆகிவிடுவான், அல்லது அடுத்த ஜென்மால அருமையான ஒரு ஆச்சாரியனோட பயணிக்க கூடியதான சான்ஸ் கிடைச்சு அடுத்த ஜென்மால ஞானி ஆயிடுவான். சொன்னு கவலைப்படாதீங்க. சுராபானாத் பூதோ பவதி ஸ்வர்ணஸ்தேயாத் பூதோ பவதி. இந்த பஞ்சமகாபாதகங்கள் சொல்றாரு இல்லையா. பஞ்சமகாபாதகங்கள் எது பண்ணாலும் இவன் பூத்தனா ஆயிடுவான், பவித்திரமாக ஆகிவிடுவான். ஸ்வர்ணஸ்தேயாத் பூதோ பவதி. தங்கத்தை திருடவனாக இருந்த போதிலும் அவன் நல்லவனாக ஆகிவிடுவான், புண்ணியவானா ஆகிவிடுவான். பிரம்மஹத்யா பூதோ பவதி. பிரம்மஹத்தியை, பிராமணனை நாக்குனாலேயோ உடம்புனாலேயோ இல்ல கொன்றோ இப்படி பண்ணக்கூடிய செய்கைகள்லாம் பண்ணவர்கள் கூட பிராயஷ்சித்தமே இல்லாம பஞ்சமகா பாதகம்னு சொன்னா கூட எங்க உபனிஷத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அதையும் நீக்கக்கூடியதாக அது அமைகிறது. பவித்ராடுவான். கிருத்தியா பூதோ பவதி. எதை செய்ய வேண்டுமோ செய்யல, எது விகிதமோ அது செய்யல, எது அவிகிதமோ அதை செய்தான். இப்படிப்பட்டதெல்லாம் இருக்க, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணவன் இருக்கிறானே அப்படின்னு சொன்னா அவனும்
பியூரிஃபை ஆகிவிடுவான் அப்படின்னு சொன்னார். ஏவம் விதித்வா ஸ்வ இச்சாச்சார பிரஹா பூயாத், இப்படி எல்லாம் தெரிந்து கொண்டு இல்லையா, அவன் ஸ்வ இச்சாச்சார, அவனுடைய இச்சைக்கு இதெல்லாம் கிளீன் ஆகி அவன் இந்த நாலேஜ் அவனுக்கு வந்ததுனால அவன் அப்படியே ஃப்ரீயா அவனுடைய வில்ல அப்படியே அவனுடைய இச்சா ஸ்வேச்சாச்சரணம் அவனுக்கு தான் பொருந்தும், அவதூதர்களுக்கு தான் இது பொருந்தும். ஸ்வேச்சாச்சரணபரனாக ஆகிவிடுகிறார்கள். ஓம் சத்தியம், இது சத்தியமான வாக்கு. அதனால உபனிஷத் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. இத்யுபனிஷது ஓம் சகனாபவது சகனோ புனத்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் அவதூத ஜிஜ்ஞாசா அतः சாங்கிருதி பகவந்தம் அவதூதம் தத்தாத்ரேயம் பரிசமேத்ய பப்ரச்ச பகவனஸ்ய கோ அவதூதஸ்ய கா ஸ்திதிஹி கிம் லக்ஷ்ம கிம் சம்சரணாம் இதி. உபனிஷத் முடிஞ்சதுன்னா உபனிஷத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறதுன்னு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா. அதனால முதல்ல ஒரு தடவை படிச்சுட்டு இதான் இதுக்கு அடுத்தது ரொம்ப அழகான சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்ததான ஜாபால உபனிஷத் அப்படின்றதை பார்த்துக்கொள்வோம். ஓம் இந்த ஜாபால உபனிஷத்துல தான் இந்த பிரம்மச்சரியாதேவ பிரபரஜே போன்ற ஸ்ருதி எல்லாம் வரக்கூடியதான ஒரு உபனிஷத், அருமையான உபனிஷத். இதை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார்.